என்னோட பேர் ரிஸ்மியா. நாங்க இப்படி முதலாங்கூருக்கு தெருவுக்குள்ளே இருந்தோம். காணிலாம் பள்ளி காணியில. அதுக்கு பிறகு ரிசார்ட் பார்த்து போட்டு இந்த மக்கள் கஷ்டப்பட்ட மக்கள் இந்த காணி எடுத்து தந்தேர். அதான் எங்களுக்கு நிரந்தரம் இல்ல, ஒரு இதம் இல்லத்தானே, நிரந்தரம் இல்ல. அப்ப இதுக்குள்ள இருக்கிற எல்லாரும் கஷ்டப்பட்ட ஆக்கள், விதவைகள், திருசன் வருத்தக்கார ஆக்கள் இருக்கிறாங்க, கூலி வேலைக்கு போற ஆக்கள் இருக்கிறாங்க, நிறைய கஷ்டப்பட்ட ஆக்கள் இருக்கிறாங்க. அதால எங்களுக்கு வருமானங்கள் காணாது. மருந்து செலவு, பிள்ளையோட படிப்பு செலவு, இதுக்கும் வருமானம் காணாது. அதுக்காக நாங்க பெண்கள் ஒரு சிறுதொழில் செய்யறதுக்காக, வாழ்வார இதால சிறுதொழில் செய்யறதுக்காக நாங்க தற்காலிகமா அந்த அனுமதி கேட்கிறோம். அதால நாங்க எங்கள்கிட்ட இருக்கிற அனுமதியான ஆக்கள் யாரு, மாநகர சபைக்கு உரிய ஆக்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் நாங்க அறிவிச்சோம். எங்களுக்கு அவசரமா எங்களுக்கு தற்காலிகமா செய்யறதுக்கு ஒரு அனுமதி, சின்ன அனுமதி ஒன்று தாங்கன்ட்டு. அதுக்கு இன்னும் எங்களுக்கு எந்த விதமான முடிவும் இல்ல. மாநகர சபையாலையும் வரக்கல நாங்க சொன்ன இதுக்குள்ள செத்ததுகள், கழிவு கிட்டதெல்லாம் வீசுறாங்க, இதாலேயும் ஒரு நோய் ஏற்படும். அதை நாங்க சுத்தப்படுத்தி போட்டு ஒரு மனம் இல்லாம தான் இந்த வாழ்வார இதை நாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அதையும் அனுமதி தராம எங்களை இப்போ ஒழுப்புங்க, இதை புடுங்கி வீசுவோம், இதெல்லாம் தூக்கி அப்புறப்படுத்துவோம் நிக்கிறாங்க. நாங்க யார்கிட்ட போய் கேக்குறது? அதால நாங்க எங்களுக்கு உரிய ஆட்கள்கிட்ட தான் நாங்க கேட்கலாம். எங்கட பிரிவுக்குள்ள அது உறுதியா எங்களுக்குண்டு ஒரு துண்டு பிரிச்சு தந்தாக்கா நாங்க அங்கெல்லாம் மாற்றமா போவோம். அப்படி இல்லையண்டா இவங்க பெரிய ஆக்கள் அதிகாரிகள் அப்படி மாத்தக்கூடிய ஆக்கள் இருந்தாலும் எங்களுக்கு மாத்தி தந்தாலும் நாங்க சிறு தொழில செஞ்சு எங்கட புருஷமார நாங்க காப்பாத்திக்கிடுவோம். எங்கட புள்ள குட்டியோட படிப்பு செலவு, சாப்பாட்டு செலவு பார்ப்போம். இது தேவைப்பட்ட விஷயங்கள் இருக்கு, அதை பாத்துக்கிடுவாங்க. இதே மீறி இப்படி செஞ்சாக்கா நாங்க யார்கிட்ட கேட்கறது, யார்கிட்ட இது கொள்ளாடுறது? நான் எங்களால ஏண்ட உதவி இதாலதான். உங்களால அல்லாவுக்கா உங்களால ஏண்டா எங்களுக்கு சின்ன அனுமதி ஒன்று எடுத்துட்டாங்க தற்காலிகமாக இந்த பெண்கள் செய்யறதுக்காக. இதை நான் கோரிக்கையா கேட்டுக்கொள்றேன், எல்லாருக்கும் சமணம். குப்பை போட்டு இந்த வீடியோ கூடி நேத்து மாநகர சேவையில இப்ப ஒழும்போன்னு எல்லாம் புடுங்கணும்னு சொல்லி இருந்தாங்க. நாங்க நேத்து பின்னரை எல்லாம் அப்புறப்படுத்தி கொண்டு போனதுக்கு பிறகு பார்த்தா அந்த கோழி அந்த கழிவை கொண்டு இந்த கொட்டி வச்சுக்கிறாங்க. விடிய அதெல்லாம் அள்ளி போட்டு சுத்தப்படுத்திட்டு தான் நாங்க கொண்டுட்டு இருக்கிறோம். இந்த எங்களோட கை குழந்தையில இருக்குது, சின்ன பிள்ளையில இருக்குது, வருத்தக்கார ஹார்ட் பருத்த பிரச்சனை கழிக்கிறாங்க. இதுக்கெல்லாம் கொண்டு வந்து எங்களுக்கு எவ்வளவு ஒரு கவலையா இருக்கு. அப்ப எங்களுக்கு ஒரு அதிகாரிகள் மாதிரி இருக்கிறாங்க, அவங்களுக்குனால இறக்கப்பட்டு இது தற்காலிகமா அந்த பெண்களுக்காக சிறுதொழில் செய்யறதுக்கு அனுமதி கொடுங்க. நாங்க சொந்தமா எடுக்க விரும்ப என்னண்டா ரிசார்ட் கூடி நாங்க தவிக்கிறோம்னு தான் எங்களுக்கு தற்காலிகமா அந்த இடம் தந்திக்கிறாங்க. அதே மாதிரி நீங்களும் ஒரு தற்காலிகமா எங்களுக்கு ஒரு தொழில் செய்யறதுக்காக தாங்க. நீங்க எப்ப போங்கன்னு சொல்றீங்களோ நாங்க போறோம் சொல்லி நான் தாழ்மையோட கேட்கிறேன், எல்லாருக்கும் பொதுவா கேட்கிறேன். அவசரமா எங்களுக்கு ஒரு அனுமதி தந்தே ஆகுங்க. திருஜனா, அமீர் திருஜனா, நான் தொழில் செய்து கொண்டு இருக்கிறேன். நிரந்தரமாக நான் இருக்கையில சொல்லணும். என்னோட தொழில் தான் தொழில் செய்யறேன். இங்க இருக்கிற நிரந்தரமாக இல்லை. நான் கஷ்ட மத்தியால தொழில் செய்யறேன். இதுல இருந்தா தொழில் செஞ்சுக்கிறேன். செய்வோம் போய்க்கு இருக்கி அல்ல அவங்க நன்மை அடங்கி இருக்க வரையும் கொஞ்ச நாள் தொழில் செய்யறதுக்காக இந்த உதவி செய்ய இங்க இருக்க வரையும் தொழில் செஞ்சோம்டா அன்னோட எங்கிட்ட சிவியம் போகும். அந்த லட்சத்தை எங்கிட்ட சிவியம் போகும். புருஷனமா 8 வருஷம் 6 வருஷம் உதவி செய்ய நாங்க நிறுவனத்தால எந்த நிறுவனம் இது இருந்தாலும் எனக்கு இந்த உதவியில எனக்கு கிடைக்கும்னு சொல்லி நான் நன்மையோட உதவி கேட்கிறவங்கள்ட்ட துவா கேட்கிறேன். அல்லாம அவளாக்கி வைக்கணும், அல்ல இந்த உதவி செய்யணும். அல்லாட்ட கேட்கறதுவா, நான் அல்லாட்ட கேட்கறதுவா, அல்லா அவளாக்கி வைக்கணும். நீங்க உதவி செய்ய மீனாகணும். என்னோட பேர் மூசால்மா. நானும் மாப்பிள்ளை இல்லாத பிள்ளையெல்லாம் கல்யாணம் முடிச்சு எல்லாரும் போயிட்டாங்க. நானும் சிறு தொழில் செய்யணும் இவங்களோட சேர்ந்து எல்லாருமா நாங்கள் தொழில் செய்யணும். எனக்கு பிள்ளைகளை நம்பி நாங்கள் நடக்கல தானே. நாங்கள் எங்களோட கைதான் எங்களுக்கு பெருசு. அதால நாங்களும் தொழில் செய்யணும் ஒரு முயற்சியில நாங்கள் நினைச்சு இந்த இடத்துல சந்தை நடத்தணும். அது பிரச்சனையா இருக்குது. இப்ப என்னென்ன பிரச்சனை, தொழில் பிரச்சனை செய்யலாத அப்படி இப்படின்னு கதைக்கிறாங்க. யோசிச்சுக்கிட்டு இருக்கிறேன் என்ன செய்யறேன். நான் கஷ்டப்பட்டு தான் தமிழ் இஸ்லாத்துக்கு வந்துதான் முடிச்சது. வேற இப்ப எங்களுக்கு ஒரு உதவி என்று இந்த உதவி இது மட்டும்தான் இருக்கு. இதையும் காலி பண்ண சொல்றாங்க. நீங்க இந்த இடத்த உங்களுக்கு நிரந்தரமா தராட்டியோ எங்களுக்கு ஒரு உழைப்புன்றது இந்த இது மற்ற வருமானத்தை வச்சுதான் நாங்க எங்க வீட்டையோ எங்க குடும்பத்தையும் நாங்க பாக்குறோம். இதையும் நாங்க எடுக்க சொன்னீங்கண்டா நாங்க நீ எங்க போய் செய்யறோன்னு எங்களுக்கு தெரியல. இந்த ஒரு சின்ன உதவி எங்களுக்கு நீங்க எங்களுக்கு செஞ்சுட்டாங்க. உங்களுக்கு பல கோடி நன்மையா அல்ல உங்களுக்கு தருவார். முந்தாரினா
மாப்பிள்ளைக்கு சேன 12 வருஷமா கிடக்குறாரு. தொழில் இல்லாம வேலை விட்டு கிடக்குறாரு. நான் சின்ன ஒரு தொழில் செய்யறதுக்காண்டி கொஞ்சம் முதல்ல போட்டு செய்யணும். இதே மனசுல வந்து எங்களுக்கு இழப்பிச்சு விடுறாங்க. சேன கஷ்டத்தை இருக்கும். நலம்புரியா மாசம் 10,000 வரும். இந்த மாசம் எங்களுக்கு எங்க வரையில மாசம் கொஞ்சம் முதல் தான் 3000 முதல்ல போட்டு தான் அந்த மிளகாத்தில் சாமான இடிச்சுக்கிட்டு பருப்பை வச்சு வருமானம் ஒண்ணுமே இல்லை எங்களுக்கு. ஒரு மகனுக்கு அவருக்கு தொழிலும் குறைவு. சொந்த தொழில் ஒன்று இல்லை. என்று சொல்லுங்க. இப்ப எங்கட புருஷனும் வருத்தக்காரன் வருத்தம் திட்பாரவ நாங்க சிறு தொழில் செய்யறோம். நாங்க சந்தை பயிற்சி சமுர்த்தி ஆபீஸால கூப்பிடுவாங்க, ஏஜி ஆபீஸால கூப்பிடுவாங்க. நாங்க அங்க போனாக்கா இங்க புருஷன்மாருக்கு வருத்தம்னா யாரு இங்க பாதுகாப்பு? யாரோட பாதுகாப்புமே இல்ல. அந்த ரீதியில தான் இதுல இருந்து ஒரு 500 ரூபாய் 1000 ரூபாய் எங்களுக்கு கிடைக்கட்டும் சாப்பாட்டுக்கு மட்டும் மறந்து செலவுக்கு பார்த்துதான் இந்த சின்ன தொழில் நாங்க செய்யறோம். இந்த விதவையில யோசிச்சு பாருங்க, யார உதவியுமே இல்ல. புள்ளல்ற உதவி, புருஷன் உதவி, யார உதவியுமே இல்ல. அதுகள் இதுல இருந்து இந்த கச்சான இத பழங்களை விட்டு அவங்கள ஒரு மனுஷன் இருந்தாலும் ஒரு உதாரணத்துக்கு ஒரு நாளைக்கு சாதமா 1000 ரூபாண்டாலும் ஒரு சின்ன நோமல் ஆண்டாலும் மேன்சர் ஒரு சவுக்காரம் ரின்ஸோ ஒரு சோத்தாய்க்கு ஒரு முட்டையை பொறிக்கிறனாலும் அவங்களுக்கு அது ஒரு செலவு தானே சார். இதுக்குன்னு கூடிய ஒரு சின்ன அனுமதி கூடி தாராங்க இல்ல. இன்றைக்குதான் உங்களுக்கு கடைசி அவகாசம், நாளைக்கு வருவோம், உடனே எல்லாத்தையும் புடுங்கணும். நாங்க புடுங்குனா உங்களுக்கு வேதனை கூட, நீங்களாக புடுங்குங்க அப்படின்னு சொல்லி அதிகாரம் பண்றாங்க. எங்களோட அதிகாரி மாதிரி எத்தனை பேர் இருக்கிறாங்க. இதுவரைக்கும் 2 நாளா நான் அவங்களுக்கு அறிவிச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன். ஒரு சின்ன அனுமதி தாங்க தற்காலிகமா அண்டு கேக்குறேன். எங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி வந்து நாங்க வீட்டோட இருந்து எங்களுக்கு ஒரு 1000 ரூபாய் வருமானம் வர அளவுக்கு இருந்தா சரி, நாங்க வீட்டோட போயிருவோம். இதுக்குள்ள மெயின் ரோட்டுன்னு சொன்னா 4 பேர் பார்த்து போட்டு ஒரு பொருளை வாங்குவாங்க. இதுக்குள்ள போய் இருந்தா 4 பேருக்கு தெரியுமா இதுக்குள்ள ஒரு சிறு தொழில் செய்யறாங்க மக்கள், இதுக்குள்ள ஒரு பொருள் வாங்குவோம்னு மக்களுக்கு விளங்காது. இது இப்படி இருந்து நாங்க வெளிப்படுத்திட்டு நாங்க வீட்டை போனாலும் தேவைப்பட்ட பொருள் வீட்டை வந்து வாங்குவாங்க சார். அதனாலதான் எல்லாரும் இருக்கிறோம் பரிசு. அல்லாவுக்கு தயவு செஞ்சு எங்களுக்கு ஒரு சின்ன அனுமதி தற்காலிகமாக வாங்கித்தாங்க. அல்லாவுக்காக கெஞ்சி கேட்கிறேன் எல்லார்கிட்ட. எங்கட அதிகாரிமார், வெளி அதிகாரிமாரு, எங்க உள்ள மக்கள் எல்லாருக்கிட்டே அதைத்தான் நான் கெஞ்சி கேட்கிறேன். இன்னொரு அனுமதி தந்தா நாங்களே போட்டுக்கோங்க. போட்டு அந்த சந்தையை நடத்திக்கிட்டு அதுக்குள்ள உள்ள வருமானத்தை நாங்க பொழுது போய்கிட்டு இருப்போம். இந்த மாதிரி ஒரு தண்ணி பொத்தல் வாங்குறாலும் காசு தாங்கணும். கடையில ஒரு 5 ரூபா 10 ரூபா குறை இருந்தாலும் தர மாட்டாங்க. அதுக்குரிய காசு கொடுத்தா தான் சாமான் தருவாங்க. அப்படியே ஒரு சூழ்நிலையில இருக்குது. விதி தர காணல. பள்ளியால நம்ம ஆக்கள்கிட்ட சொல்லி தலைவர்மார்கிட்ட சொல்லிதான் கேட்கணும். அந்த காணிக்கு கொட்டிட்டு போடுறேன்னு சொன்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னு நம்மளே தெரியாது. அதனாலதான் நாங்க இந்த பக்கத்துல எங்கட கச்ச நிலைமையை நாங்க புரிஞ்சுக்கிண்டு இதுல என்ன சந்த மாதிரி நடத்துவோமே அப்படின்னு நாங்க நினைச்சோம். அதையும் போட நினைக்க விடுறாங்க இல்ல. என்ன செய்யாத பெரிய சூழ்நிலையா இருக்குது. நேத்தும் வந்து சியானமாக்கள் கழிச்சாங்க. உங்களோட மெம்பர்ஸ் மாதிரி யாருக்காவது அடிச்சு காய்ச்சினீங்களோ? 5 மெம்பர்ஸ் இருக்கிறோம். அவர்கிட்ட யாராவது காய்ச்சினீங்களோ? ஒன்றும் காய்ச்ச மாதிரி தெரியல எங்களுக்கு. வந்து கதை கேட்டாங்க, நாங்க பதில் சொன்னோம். அது யாரா இருந்து எங்களுக்கு தெரியாது. அவதான் கூடுதலா கதைக்கிறது எங்களோட. அவ கொஞ்சம் கிளவிய போட்டதை வழி அவதான் கதைக்கிறது இல்லையா. Oh.